திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் எதிர்நோக்கில் மீட்பு என்கிற அந்த திருத்தூது மடலில் இறந்தவர்களுக்காக நாம் ஜபங்களையும் தானங்களையும் தர்மங்களையும் நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது இறந்தும் அந்த ஆன்மாவோடு ஒரு பரஸ்பர அன்பையும் உறவையும் நம்ம ஏற்படுத்தி கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்த பொழுது அண்ணனா, தம்பியா, அப்பாவா, மாமாவா, பல்வேறு விதமான உறவு முறைகளில் நம்ம வாழ்கிறோம். இறந்து போனதுக்கப்புறம் நம்ம அந்த உறவு முறை நீடிக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் ஒரு எளிமையான வழிகாட்டுதல் நம்ம கொடுக்குறாரு. இறந்து போனவங்களுக்கு மேலே அன்பு செலுத்துங்க. அன்பை எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்னா திருப்பலிகள் வழியாக, தான தர்மங்கள் வழியாக, பிறருக்கு உதவுவதன் வழியாக நம்ம இறந்து போன நபர்களை அன்பு செய்ய முடியும். அந்த ஆன்மா மீட்படைய நம்ம ஒரு உதவி செய்ய முடியும். நாமும் ஒரு சிறு கருவிகளாக இருக்க முடியும் என்று நமக்கு ஒரு உன்னதமான அழைப்பினை கொடுக்கிறார். அதனால் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களில் நம்முடைய குடும்பங்கள் இறந்து போன அந்த ஆத்மாக்கள், அதில் சமூகத்தில் நமக்கு தெரிந்த நண்பர்கள், உறவுகள் நிறைய பேர் நம்ம இழந்து போயிருக்கிறோம். அப்போ இறந்து போயும் அவர்களோடு ஒரு ஆத்மார்த்தமான உறவை ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த நாட்களில் அவர்களுக்காக பலிகளையும் ஜபங்களையும் உண்ணா நோன்பினையும் மேற்கொள்வோம். அவருடைய ஆன்மா ஈடேற்றமடைய மன்றாடுவோம்.